பிரான்சின் பொது கடன் 3.5 டிரில்லியன் யூரோக்களை தாண்டியுள்ள நிலையில் நாட்டின் நிதி நிலையை சீரமைக்க பல குடிமக்கள் தாமாக முன்வந்து அரசுக்கு நன்கொடைகளை வழங்கி வருகின்றனர். அரசாங்கத்தின் கடந்த 21ஆம் ஆண்டு அன்று அதிகாரப்பூர்வ இதழில் வெளியிடப்பட்ட தகவலுக்கமைய நாட்டின் பொதுக்கடனை குறைப்பதற்காக கடந்த காலாண்டில் 8 பேர் பொருளாதார அமைச்சிற்கு நன்கொடையை அளித்துள்ளனர். துலூஸ் நகரை சேர்ந்த முன்னாள் ராணுவ வீரரான ப்ரூனோ அலேசி என்பவர் ஒவ்வொரு மாதமும் தன் சொந்த பணத்திலிருந்து 50 யூரோக்களை பிரான்ஸ் அரசுக்கு மாற்றி வருகிறார். கடந்த 2024ஆம் ஆண்டின் இறுதியில் முதன்முறையாக 150 யூரோக்களை காசோலியாக வழங்கிய இவர் அமைச்சகத்துடன் தொடர்பு கொண்டு பெற்ற வங்கிக் கணக்கு மூலம் தொடர்ந்து மாதந்தோறும் இந்த உதவியை செய்து வருகிறார். இதுபோன்ற தனித்துவமான செயல்களில் சிலர் இன்னும் தீவிரமாக ஈடுபட்டுள்ள நிலையில் மிச்சல் பர்ச் என்பவர் வரி செலுத்துவோர் கடந்த 2021ஆம் ஆண்டில் மட்டும் 40,000 யூரோக்களை அரசுக்கு நன்கொடையாக அளித்துள்ளார். பொது நிதியை மீட்டெடுக்க அரசுக்கு நன்கொடை வழங்கும் இந்த முறையானது பிரான்சில் 2026ஆம் ஆண்டு முதல் சட்டப்பூர்வமாக அனுமதிக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. சிறு தொகையாக இருந்தாலும் நாட்டின் மீதான பற்று காரணமாக குடிமக்கள் செய்யும் இந்த மாதிரியான உதவிகள் அரசிடமிருந்து பாராட்டை பெற்று வருகின்றன. கடந்த ஆண்டு அக்டோபர் முதல் டிசம்பர் மாதம் வரையிலான காலப்பகுதியில் மட்டும் பொதுமக்கள் வழியாக அரசுக்கு ஆயிரக்கணக்கான யூரோக்கள் நன்கொடையாக வந்து சேர்ந்துள்ளன.